இந்த ஸ்கேலப் ஸ்கேலை வச்சு எப்படி ஸ்கேலப் டிசைன் வந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஸ்கேலை ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே திக்காக இருக்குது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நமக்கு கீழே விழுந்தாலும் உடையாது. அண்ட் இந்த ஸ்கேலை வச்சு நம்ம நிறைய டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேலப் டிசைன் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கேலப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் உள்ள சைடு பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை கம்மியான இது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அதிகமான ஸ்கேலப் வர மாதிரி நெக்லைன் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச் மட்டும் அந்த கர்வ் வந்து வெளியில் தள்ளி வந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு வரும். அந்த எண்டில் வரும்போது அதையுமே நம்ம ஈஸியாக வந்து அந்த ஸ்கேலால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. இதே மாதிரி தான் நம்ம கேன்வாஸ்லையும் வந்து மார்க் பண்ணணும். ஸ்கேலப் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக அந்த சைஸ் வேணும் அப்படின்னா நம்ம அந்த பெரிய சைஸ் பார்த்து வந்து அழகாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்க முடியும். அண்ட் ஈஸியாக இருக்குது இந்த ஸ்கேலில் மார்க் பண்ணும்போது. நம்ம இது மட்டும் இல்லை, இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த நெக் டிசைனுமே நம்ம ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். கேன்வாஸில் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து அந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.